சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1989லேருந்து நாங்கள் எஜுகேஷனில் இருக்கிறோம். இப்போ வந்து வி ஹேவ் அபவுட் 8 காலேஜஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேராமெடிக்கல், என்ஜினியரிங் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காங்கேயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அது எங்கள் ஃபவுண்டரோட நேட்டிவ் பிளேஸ். அங்கே லிட்ரஸி ரேட் வந்து அந்த பீரியடில் கொஞ்சம் லோவாக இருந்தது. டு இன்க்ரீஸ் தி லிட்ரஸி ரேட் ஆஃப் தட் என்டையர் ரீஜன் வந்து நாங்கள் அந்த காலேஜ் ஆரம்பித்தோம். எங்களோட ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா, தட்ஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் ஆர் அன்ஏபிள் டு அஃபோர்டுங்கும்போது எங்கள் காலேஜ் வாஸ் ஆல்வேஸ் அ சேஃப் ஹேவன் ஃபார் தெம். இன்றைக்கி அந்த காலேஜிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ப்ளஸ் அலுமினைஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தே ஹவ் பின் பிளேஸ்ட் அட் த ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி போங்க, அங்கே இருப்பாங்க. இல்லை ஃபாரின் பேங்க்ஸ் போங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஆரக்கல் நிறைய ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தோ ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பேராமெடிக்கல். பேராமெடிக்கலுங்கிறது ஈவன் தோ அது ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லைனாலும் தட் இஸ் தி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி என்டையர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஃபார்மசி ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், ஃபிசியோதெரப்பி ஆகட்டும், அவங்க இல்லைன்னா உங்களோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா வில் நாட் ஃபங்க்ஷன். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் பேராமெடிக்கல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போது ஒரு பாயிண்டில் வந்து இந்தியா வந்து குளோபலி வந்து ஒரு எவ்ரிபடி லுக்ட் அட் இந்தியா ஆஸ் அ பேக் ஆஃபீஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வெதர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும். அந்த க்ரோத் ஆஸ்பெக்டில் போத் ஆர் எசென்ஷியலி ரிக்வயர்ட். இங்கே வந்து இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு இது கிடையாது. இந்தியாவோட ஓன் க்ரோத்துக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெஸ்லா ஒரு இவி கம்பெனி வியட்நாம்லேருந்து லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பேட்டரி மேனுஃபேக்சரர் அவங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஆக்சுவல் உங்களோட ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ், யுவர் ட்ரெடிஷ்னல் என்ஜினியரிங் அது வந்து ஸ்டில் ரிக்வயர்ட். அது இல்லாமல் டபிள்யூஹெச்ஓட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, தி அமௌண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது இட் டசன்ட் மீட் அவுட். அதை மீட் அவுட் பண்ணுறத விட உங்களுக்கு அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இல்லை. டாக்டர்ஸை விட மோர் டிஃபிகல்ட் கிடைக்கிறது நர்சஸ், பேராமெடிக்கல்ஸ் அந்த ப்ரொஃபஷனல்ஸுங்கிறது ஹியூஜ் கேப் இருக்குது. அது ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நர்சிங் காலேஜை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் புஷ் பை த கவர்மெண்ட் ஃபார் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆஸ் வெல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அந்த ஆஸ்பிரேஷன் உங்கள் ஜென்ரலாக பீப்புளுக்கு இருக்கிறது வந்து சாஃப்ட்வேரில் பண்ணோம்னா கூகுளில் ஜாப் கிடைக்கும், மைக்ரோசாஃப்டில் ஜாப் கிடைக்கும், இந்தியாவிலேருந்து வெளியே போகணும். அது இந்தியாவுக்கு ஆஸ் அ கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரெயின் ட்ரீம். இட்ஸ் சம்திங் தட் இஸ் நோன் ஆஸ் அ பிரெயின் ட்ரீம். நம்மளோட டேலண்ட் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுது. வி ஆர் நாட் கெட்டிங் எனி திங் அவுட் ஆஃப் தட். அது இட் இஸ் குட் ஃபார் தெம், ஐ எம் ஹாப்பி ஃபார் தெம். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் லுக் அட் ட்ரைங் டு கம் பேக், ட்ரைங் டு டூ சம்திங் ஹியர். இங்கிருந்து சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போது இருக்கிற நம்ம க்ரோத், இது ஏஐ க்ரோத் பார்த்தீங்கன்னா, ஏஐ க்ரோத்துங்கிறது எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு மட்டும் முடியாது. இப்போது உங்களோட என்டையர் பேக் போன் ஆஃப் ஏஐ க்ரோத்து என்விடியாங்கிற ஒரு கம்பெனி. என்விடியாங்கிற கம்பெனி தான் வந்து ப்ரொவைட்ஸ் ஆல் தி கம்ப்யூட்டிங் பவர் ஃபார் த குளோப் டு ப்ராசஸ் திஸ் ஏஐ. அந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் என்ஜினியர்ஸ் ஆர் ஹைலி ரிக்வயர்டு. அது வந்து இங்கே நம்ம செமிகண்டக்டர் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் ஆகட்டும், அதுக்கு வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரைங் டு கிரியேட் தட். அது ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் யாரும் வந்து நோபடி கேன் மேட்ச் அ கூகுள் சேலரி, ஒரு மைக்ரோசாஃப்ட் சேலரி. அந்த கம்ஃபர்ட் வாட் யூ கெட் கூகுள், ஃபேஸ்புக் அவங்களோட சேலரிங்கிறது இட்ஸ் நாட் அவைலபிள். வெரி ஃபியூ கம்பெனிஸ் இன் இந்தியா கேன் மேட்ச் தட் சேலரி. ஆனால் அதுக்கு காம்படிஷன் இஸ் ஹை. பட் அது வந்து இஃப் யூஆர் லுக்கிங் ஒன்லி டு கோ இந்த சேலரி இதுதான் லைஃப்னா, பட் இஃப் யூஆர் லுக்கிங் டு பியாண்ட் தட், இல்லை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி நாம் எப்படி க்ரோ பண்ணும்போது தேர் ஆர் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நர்ஸு டிமாண்ட் இஸ் ஹை, ஃப்ரெஷர் சேலரி இஸ் ஹை. க்ரோத்துங்கும் போது தட்ஸ் அ பிட். உங்களுக்கு ஒரு நர்ஸோட க்ரோத்தும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க க்ரோத் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். பட்
வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நர்ஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சொசைட்டிங்கிறது cannot even be compared to what சாஃப்ட்வேர் இது டஸ். ஒரு பேஷண்ட் அவங்க சேவ் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் வேல்யூ போட முடியாது அந்த அட் ஈச் பாயிண்ட். பட் மானிட்டரிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அது இட்ஸ் நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் குட் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக யூஜிசி பர்மிட்டிங் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா they are looking for the top universities. One of the conditions வந்து QS ரேங்கிங்கில் டாப் 500 இருக்கணும். செகண்ட் அதில் வந்து அவங்களோட ஹோம் கண்ட்ரியில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஈக்குவலண்ட் தான் இங்கே இது பண்ண முடியும். தே cannot just கீப் திஸ் ஏதோ ஒரு பிராண்டிங்காகவோ ஒரு சேட்டலைட் கேம்பஸாக ஒரு ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் சைல்டு ஒரு ஃபீலிங்காக அதை ட்ரீட் பண்ண முடியாது. தே ஹாவ் டு ஈக்குவலி ட்ரீட் வாட் இஸ் இது. ஆனால் அதே இது பார்க்கும்போது தெர் இஸ் ஸ்டில் கன்ஃபியூஷன் ஆன் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் அ சேரிட்டி ஓரியன்ட் இது. யூ கெனாட் ஃபாரினில் வந்து அப்படி கிடையாது. இப்போ யூஎஸ் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு அஃபோர்ட் அன் எஜுகேஷன் அட் ஹார்வர்ட் அது வந்து யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் க்ரோர்ஸ். இந்தியன் ருபீஸில் போனீங்கன்னா க்ரோர்ஸ் ஆயிரும் அந்த இது. அவங்களுக்கு வாட் இஸ் த மோட்டிவேஷன் ஃபார் தெம் டு கம் அண்ட் செட் அப் ஹியர் அது வந்து இஸ் அ சேலஞ்சிங் பாயிண்ட் அண்ட் அ கன்ஃபியூசிங் பாயிண்ட். அதுக்கு பட் அட் த சேம் டைம் லாட் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஸ் ஆர் தேர். நிறைய காலேஜஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க. அந்த கொலாபரேஷனில் இந்தியா பெனிஃபிட்டுங்கிறது நம்ம வி நீட் டு ரீஎக்ஸாமின் அண்ட் ட்ரை டு சி இஃப் வி கேன் புஷ் தட் அப். பட் டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸுங்கிறது நிறைய காலேஜஸ் கொடுக்குறாங்க வித் தேர் டைஅப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இது. அந்த ட்வின்னிங் ப்ரோக்ராம்ஸ், டியூல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறையா இது பண்ணுறாங்க. சர்டன் கோர்சஸில் வந்து இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள். நீங்கள் இப்போது இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பேராமெடிக்கலில் ஆர் மெடிக்கலில் தி technology that is available in a London hospital or US hospital is a lot more advanced. That's the reality of it. It's a lot more advanced. அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் ஒரு ட்ரைனிங் ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது இட்ஸ் ரியலி குட். பட் அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் யூகேயில் போனீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் டிசீஸ் தே ஃபேஸ் இஸ் அ லாட் ஸ்மாலர் தென் அவர் கோயம்புத்தூர் ஜிஹெச். நீங்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் கேசஸ், தி எக்ஸ்பீரியன்ஸ், வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் எடுக்கும்போது ஒரு இது. ஸோ அட் ஆல் சைட்ஸ் தெர் இஸ் அ க்ரோத் இன் தட். ஸோ அது இல்லாமல் தே ஹவ் ஆல்சோ மேட் இட் ஈஸி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கிரெடிட், அந்த காமன் கிரெடிட் பேஸ்ட் சிஸ்டம் போகிறதுங்கிறது இட்ஸ் சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். இட் கிவ்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. எங்கே வேணாலும் நான் போய்க்கலாம். அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி அவங்க எஜுகேஷன் ட்ராப் ஆச்சுன்னா தே வுட் ஃபீல் லைக் தே நீட் டு ரீஸ்டார்ட். இப்போ அது வேண்டியதில்லை. அந்த காமன் கிரெடிட் சிஸ்டம் நம்ம ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா தே கேன் ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் யூனிவர்சிட்டி டு another. தட்ஸ் சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ காமனாக பார்த்தோம்னா we are going towards the western education system. But our syllabus, we are trying to control our syllabus in a way to suit our needs. That's how new education policy. The foreignல செல்ஃப் ஸ்டடிங்கிறது இட்ஸ் நாட் சம்திங். நீங்கள் தெர் இஸ் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஆல்வேஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த கிளாஸ் ரூம். நீங்கள் கிளாஸில் சொல்லித்தரது மட்டும் இஸ் ப்ராபப்ளி அபவுட் 50%, ஒரு 40% அபவுட். 60%ங்கிறது கல்ச்சர், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் அபவுட் எத்திக்ஸ். அந்த ஒரு தெர் இஸ் அ லாங் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் இன்ஸ்டில்ட் இன் த ஸ்டூடெண்ட். அவங்களோட என்டையர் வேல்யூஸ், தேர் லைஃப் திங்கிங், அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை எல்லாருமே நிறைய பேர் காலேஜில் தான் ஃப்ரேம் ஆகும். ஸோ அந்த காலேஜ் கேன் நெவர் எவர் பி ரீப்ளேஸ்ட் பை அ டிஜிட்டல் லேர்னிங். டிஜிட்டல் லேர்னிங் இஸ் அன் எனேபிளர். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஆல்வேஸ், நிறைய பேர்த்துக்கு ஆக்சஸ் இல்லாதங்கும் போது திஸ் இஸ் ஒரு கிரேட் டூல் டு ப்ரொவைட் தெம் தி ஆக்சஸ். ஃபாரின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்க, வேணா போய் படிச்சுக்கலாம். காசு கொடுக்கல, நீங்கள் போய் படிக்க முடியாது. இந்தியாவில் the number of people that go for higher education in India is a lot higher than what it is in the US. ஏன்னா it's expensive in the US and it's difficult in the US. இங்கே வந்து there is more accessibility towards higher education, especially in masters, PhDs. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா India is far higher. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து மோர் க்ரோத் இருக்குது.
ஏன்னா ஆர்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏஐ கோர்சஸ் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் ஆர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஆர்ட்ஸ்லேயே நிறைய வந்துருச்சு. அண்ட் இப்போ இருக்கிற அந்த நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தே ஆர் ஏபிள் டு ஈவன் டூ பெட்டர் தென் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்கோப். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு பொஃபே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது ஒரு பொஃபே. நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம் எண்ட் ஆஃப் த டே. நீங்கள் இது மட்டும்தான்ட்டு லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் என்ஜினியர்னு போனீங்கன்னா அது இட்ஸ் அ வெரி நேரோஸ் இது. அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்குது, சிவில் இன்ஜினியர் இருக்குது, அந்த இதில் தெர் இஸ் ஒரு லிமிட்டெட் ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தெர் இஸ் நோ லிமிட் டு த ஃப்ரேம் ஒர்க். தட் இஸ் யோர் கேப்பபிலிட்டி. இது வந்து தி டிகிரி இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபவுண்டேஷன். இதை பேஸ் பண்ணி ஹவு டு யூ வாண்ட் டு க்ரோ. நாங்கள் வந்து ரெண்டு லெவல் ஆஃப் யூனிக்னஸ் இருக்குது. ஒன்று, எங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும், எஸ்பெஷலி காங்கேயம் அந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, we try to provide the opportunity to people who are unable to get the best opportunity due to a lack of financial situation. அது வந்து we try to provide it, and we don't compromise on the quality just because you are not able to afford it. Paramedical, our focus is to enable them to have a wide variety of exposure to all the hospitals aguttu, treatments aguttu, and we want to help the medical community in providing the workforce for that. Future plans நாங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கே போயிட்டுருக்கிறோம். அக்ரிடேஷன்ஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டி டைப்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்டன் ஹேஸ் பிகம் அ எஜுகேஷன் ஹப். பாஸ்டன் இஸ் அ எஜுகேஷன் ஹப். அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் இஸ் டர்னிங் அவுட் டு பி எஜுகேஷன் ஹப். என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வரும், ஒரு யங் க்ரௌட் இருக்கும். அது வந்து இஸ் டெஃபினெட்லி ஒரு பூமிங் க்ரௌட் ஃபார் இது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சொன்னது தான், எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபவுண்டேஷன். அது வந்து தட் ஷுட் நாட் ஃப்ரேம் யுவர் கேரியர். அது வந்து ஷுட் பி a tool which helps you frame your own career. நீங்கள் be free, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஆல் கோர்சஸ் ஆர் ஈக்குவலி குட். ஐ வுடன்ட் சே இந்த கோர்ஸ் இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ட்டு இது இல்லை. அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் டெஃபினட்டாக நான் வெறும் டாக்டர் தான் ஆவேன், இல்லை வெறும் லாயர் தான் ஆவேன். அது வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் சாய்ஸ், ஹவுஸ் சாய்ஸ். பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட்டை வச்சு தான் பிளேஸ்மெண்ட் வச்சு தான் இது பண்ணுறாங்க அவங்க கிரேட்ஸ் இது. பட் அந்த லோவர் இதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு ஃபீல் ஒரு ஸ்ட்ரெஸ், இல்லை இது வரல இஸ் மை லைஃப் ஓவர் அப்படிங்கிறது நினைக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸாக இருந்தாலும் கூட யூ கேன் கோ வித் த ஹையஸ்ட் ப்ராபபிள். ஆக்சுவலி மேத்ஸ் இஸ் அ வெரி வேல்யூபிள் கோர்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்கிற வரைக்கும் மேத்ஸ் படிச்சிங்கனால இட் ஹேஸ் மோர் வேல்யூ டு இட். அந்த பார்க்கும்போது டிகிரி பிளேஸ். ஆனால் அதுக்கு வந்து நான் முந்தி சொன்ன மாதிரி மேத்ஸ், இஃப் யூ ஹேவ் அ மேத்ஸ் டிகிரி, அனலிஸ்ட்டுக்கு தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அனலிஸ்ட்ஸ் ஹேவ் பெட்டர் க்ரோத் தேன் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இது பண்ணலாம். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ். நீங்கள் மேத்ஸ் படிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன வேல்யூ ஆடட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நிறைய எங்கள் காலேஜில் நிறைய கோர்சஸ் நாங்கள் அதை ஆஃபர் பண்ணுறோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் இந்த இயர். நிறையா அதுக்கு வந்து ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இப்போ இது பண்ணிக்கோ. மோர் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அனிமேஷன், அந்த இதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இஸ் இன் டிமாண்ட், அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் ப்ரொவைடிங். அந்த இது இருக்குது.